Mr. Raja Saravanan, Area Manager from HDFC Bank. So we have bank speakers. Mr. S. Murli, Regional Manager from IDFC First Bank. Sir. நீங்களா சார்? ஓகே சார். இங்கிலீஷ்ல பேசி தமிழ் பேசணும் இல்ல தமிழ்ல? ஓகே சார். Mrs. Sri Lisha Stebila Teres, DSP of Cybercrime Wing. அப்புறம் இன்னைக்கு விழா நாயகன் மிஸ்டர் வி வரதராஜன் சார். சார், அதாவது அவங்கள ஏன் விழா நாயகன்னு சொன்னேன்னா, இந்த இதுக்கு அதாவது விக்டிம்ஸ்னு சொல்லி பேச வர்றது ரொம்ப ரொம்ப என்ன தைரியம் வேணும். ஓகே, நான் பட்டது யாரும் படக்கூடாது, நான் என்ன பண்ணுறேனோ. ஸோ அந்த விழிப்புணர்வுக்காக சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ப்ளீஸ் ஜாயின் த ஸ்டேஜ். நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் அவங்க பேனல் ஹெட்டை பற்றி கொடுத்துட்டு தென் சார் ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ். வந்தாச்சு சார். It is my privilege to introduce our esteemed panel head, Mr. S. Harikrishnan. ஆமாம். ஸோ அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு வணக்கம். இப்போ வந்து நம்ம கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு பேனல் டிஸ்கஷன். நமக்கு வந்து சைபர் கிரைம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. இவ்வளோ நேரம் அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசும்போது நிறைய சொன்னாங்க. நமக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்து. இப்போ நம்ம வந்து இந்த சைபர் கிரைம் ஒரு 5 minutes நான் பேசிவிட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்பர்ட்ஸை ஒவ்வொருத்தராக பேச சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசி முடித்த பிறகு நம்முடைய கேள்விகளை கேட்கும்போது யாருக்கிட்ட கேட்குறீங்கன்னு கேளுங்க, அவங்க வந்து அதற்கான பதிலை சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து நெதர்லாண்ட் போயிருக்கேன். ஏன்னா அங்கே என் டாக்டர் இருக்கிறதுனால நான் அடிக்கடி போயிருக்கேன். அப்போது என் டாக்டர் கேட்பேன், இங்கே சைபர் சொசைட்டின்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையேப்பா. ஸோ அப்போது அங்கே சைபர் கிரைம் நடக்கலை இல்லையா. ஸோ அது மாதிரி என்னுடைய நண்பர்கள் வந்து யூஎஸில் இருக்காங்க, யூகேயில் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் கேட்பேன், நீங்களும் போயிட்டு வரீங்களே, இந்த சைபர் சொசைட்டி சைபர் அவேர்னஸ் ஏதாவது மீட்டிங் அது மாதிரி நடக்குதுன்னா, அப்படி நாங்கள்லாம் ஒன்று கேள்விப்படலையே அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். அப்போது நிறைய இடங்களில் நடக்கலை. இங்கேயும் என்னுடைய நண்பர்கள் பாம்பேயில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பேன், சைபர் சொசைட்டி ப்ரோக்ராம் எதுவும் போயிருக்கீங்களா அப்படின்னா, இல்லையே அப்படி ஒன்றும் போலையே. அப்போது எல்லா மாநிலங்களிலையும் வந்து பெரிய அளவில் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே சுற்றி எங்கே வருது? தமிழ்நாட்டுக்கு தான் வருது. அதான் சீனிவாசன் சொன்னார், இங்கே ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, அடிக்கடிக்கு வாங்குவாங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான். ஸோ எல்லா இங்கே அவேர்னஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னா, எல்லா காலும் எங்கேருந்து வருது? நீங்கள் கால் வரதை பாருங்கள். யூபியிலேருந்து வரும், குஜராத்தில் வரும், ஜார்க்கண்ட்லேருந்து வரும், டெல்லியிலேருந்து வரும், எல்லா காலம். ஸோ எல்லாருமே ஒரு செலக்ட் பண்ண ஒரு டெஸ்டினேஷன் வந்து தமிழ்நாடு. ஏன் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஒன்றும் தெரியாதவங்களா? நம்பிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது இது சார் பயனியர்ஸ். நம்ம நிறைய இடத்துல பயனியர்ஸ் தான், பட் இதில் மட்டும் நம்ம இதுலேயும் பயனியராக தான் இருக்குன்னு சொல்லணும் வந்து. ஏன் அப்படின்னா, இங்கு வந்து நம்ம நிறைய பேர் ஈஸி மணிக்கு அடிமையாயிட்டோம். அவ்வளோதான். இலவசத்துக்கும் ஈஸி மணிக்கும் அடிமையாயிட்டோம். அது ஒன்று தான். இது நான் இன்னும் சொல்ல போனால் வந்து எல்லாருமே அதான். ஏன்னா எனக்கு ஏன் ஒருத்தர் வந்து $1 million தரணும்? எனக்கு ஏன் தரணும்? நான் ஏர்ன் பண்ணாத ஒரு மணி ஒருத்தர் ஃப்ரீயாக தரேன்றாரு. எதுக்கு தரணும்? ஆனாலும் வந்து நம்ம வாங்கிக்க ரெடியாக இருக்கோம் இல்லையா. நாம் வாங்கிக்க அதை ரெடியாக இருக்கிறோம். ஏன்? நம்மளுடைய பேராசை, நம்முடைய அந்த சென்சிட்டிவிட்டினஸ், அதுக்கு மணிக்கோட ஒரு சென்சிட்டிவிட்டினஸ். இப்போ எல்லா பொருள்களும் விலை ஏறும்போது கோல்டு ஏறினா மட்டும் எல்லாரும் சத்தம் போடுவாங்க. கோல்டு ஏறி போய் ரேட்டை பார்த்தீங்கன்னா 2016 கோல்டு 3000 ரூபா தான் கிராமு, இன்றைக்கி 6000க்கு மேலே. அதே மாதிரி தான் 2016 அரிசி 30 ரூபா தான், இன்றைக்கி 70 ரூபா. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. கோல்டு மட்டும் ஏறவே கூடாது. அப்போ கோல்டு அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க, சார் எல்லா பொருளும் தான் விலை ஏறுத, கோல்டு மட்டும் எப்படி சார் ஏறாமலே இருக்கும்? அந்த இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் இதுலையும் இருக்கத்தானே செய்யும். அப்படி ஒன்றும் பெருசாக ஏறலை. இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு 1 லட்ச ரூபா ஒரு பேங்க்கில் போடுறீங்க, இந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகணும் அப்படின்னா அதுக்குடைய காரணம் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுங்க பொறுத்து.
இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா நான் போட்டிருக்க அமௌண்ட் வந்து அந்த ஒரு ரூல் இருக்குது, அது எல்லாருமே ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். நான் போட்டிருக்க அமௌண்ட் டபுள் ஆகும், எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 8% அப்படின்னா 72 8ஆல் வகுத்து பாருங்கள், 9 வருஷத்தில் டபுள் ஆகும். இந்த 9 வருஷத்தில் தான் கோல்டும் டபுள் ஆகிருக்கு. அப்போது கோல்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து 9% தான், இதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் இதில் போட்டாலும் 9%க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சென்சிட்டிவிட்டி நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த கோல்டுக்கு அது வச்சுருக்க மாதிரி இந்த மணிக்கும் ஒரு சென்சிட்டிவிட்டினஸ் இருக்குது. இதனால தான் நம்ம வந்து ஈஸியாக வரக்கூடிய மணியை உடனே ஏற்றுக்க தயாராகணும். இப்போ பேங்கிங்கை பொறுத்தவரையில் இப்போ சீனிவாசன் நல்லா சொல்லியிருப்பார், சொன்னார் அவர். உலகத்தில் எந்த டெக்னாலஜி பேங்கிங்கில் இருக்குது சொல்லுங்கள், எல்லாம் அங்கே இருக்குது. எல்லாம் அதை விட அதிகமான டெக்னாலஜி இங்கே இருக்குது. ரிசர்வ் பேங்க் வந்து எல்லா டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் செக்கு நீங்கள் பேங்க்கில் போய் செக்கை டெபாசிட் பண்ணால் எல்லா பேங்க்லேருந்து ஒரு எம்ப்ளாயி வருவார் ரிசர்வ் பேங்க் செக்கை தூக்கிக்கிட்டு. அவர்கிட்ட எல்லா செக்கும் இருக்கும், கனரா பேங்க் இருக்கும், ஐஓபி இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கே வந்து எல்லாம் சத்தம் போட்டு எப்போ ஐஓபி உனக்கு ஒரு செக் இருக்குது, எப்போ இப்படி தான் கிளியரிங் நடந்துகிட்டு இருந்தது, செக் கிளியரிங் இல்லையா. அது வந்து அவுட் கிரை சிஸ்டம் தான், அது இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் மாற்றி இன்றைக்கி செக் ட்ரங்கேஷன் ஒன்று கொண்டு வந்தோம். உங்கள் செக்கை இமேஜ் இங்கேயே கேப்சர் பண்ணி அந்த இமேஜ் மட்டும்தான் போகும் கிளியரிங் சென்டருக்கு, அது கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க்கில் போய் தான் பணம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததை மாற்றி ஏடிஎம்மில் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த ஏடிஎம்மில் எந்த அக்கௌண்ட்டில் பணம் எங்கள் பேங்க்கில் பணம் இது அக்கௌண்ட் இருக்கோ அதுக்கு போக தேவையில்லை, எந்த ஏடிஎம்மில் உங்கள் பணத்தை எடுக்கலாம். அப்போ அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு டெக்னாலஜிக்கல் ஆர்கிடெக்சர் கொண்டு வரலையா, நேஷ்னல் பேமெண்ட் சுவிட்ச் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம அந்த கோர் பேங்கிங் எல்லா பேங்க்லையும் நீங்கள் எங்கே போங்க எங்கே வேணாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்டிஜிஎஸ் கொண்டு வந்தோம், என்இஎஃப்டி கொண்டு வந்தோம், எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணோம் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஆக்கணும்னு சொல்லி அது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆக்கியாச்சு. இப்போ எந்த டிரான்சாக்ஷனும் சார்ஜ் கிடையாது இல்லையா சீனிவாசன், சார்ஜ் எதுவும் கிடையாது, ஆர்டிஜி எதுவும் கிடையாது, கஸ்டமர் கிடையாது. ஆமாம். ஸோ அது போக வந்து ஆன்லைன் நீங்களே பண்ணிக்கிங்க டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைன் நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே நீங்கள் எங்கேயும் போகணும். ஃபாரினில் போனீங்கன்னா ஒரு பேங்க் இருந்ததுன்னா அந்த உள்ளே போனீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க, ஒரு பேங்க் பிரான்ச்சில் 2 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. நாம் அதான் அவங்க வந்து இந்த நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேங்கிங் வந்து உள்ளே தான் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை, வீட்டில் இருந்தே பண்ணலாம் நீங்கள் நான் ஃபேஸ் டு ஃபேஸ். அதையும் இங்கே நம்ம கொண்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் நம்ம கொஞ்சம் அதை கொண்டு வரணும். அவங்க வச்சுருக்கிற மாதிரி ஒரு 2 பேர், மேக்ஸிமம் 2 பேர் தான். நீங்கள் எந்த பெரிய பேங்காக எடுத்தாலும் சரி 2 பேர் தான் வந்து. ஸோ வர வேண்டாம், பேங்க் வர வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ எல்லாமே அப்புறம் வந்து எல்லாமே சூப்பர்வைசரி சிஸ்டம், எல்லாமே ஒரு ரிஸ்க் பேஸ்ட் சிஸ்டம். இது எல்லாமே வந்து அந்த பேசில் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அவன் என்னெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பேசில் 3 to 4 என்னென்ன அட்வான்ஸ் பேசில் கமிட்டிங்கிறது சுவிட்சர்லாந்தில் ஒரு பேசில் கமிட்டி இருக்குது. அவங்க பேங்கிங் சூப்பர்விஷனுக்காக பேங்கிங்கோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னது அவ்வளோத்தையும் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ அது போக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது ஆர்பிஐயில். அப்புறம் அவங்க பேங்குக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து உங்களுடைய பேங்கில் உள்ள டெக்னாலஜிக்கல் ஆர்கிடெக்சரை வச்சு தான் கஸ்டமர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் உங்களுடைய டெக்னாலஜி வந்து சூப்பராக இருக்கணும், அதனுடைய ஃபயர்வால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம சர்க்குலர் ரிசீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா உங்களுடைய ஃபயர்வால். ஸோ இது வரைக்கும் அந்த ஃபயர்வாலை வந்து உடச்சி நுழைஞ்சி ஆர்பிஐ சிஸ்டத்தில் ஃப்ராட் பண்ணதா சரித்திரம் இல்லை இது வரைக்கும். எங்கே ஃப்ராட் நடக்கு, கஸ்டமர்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி தான், நீங்கள் தான் அது அழகாக போட்டிருக்காருங்க இந்த பிக்சரில். உங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், அப்போ யாரை பிடிச்சா, அப்போ இவ்வளோ பேரும் இந்த மற்ற மாநிலங்கள் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாரை பிடிச்சா அங்கே பணத்தை எடுக்கலாம் அப்படின்னா பேங்கில் யார் கஸ்டமர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் பிடிக்கிறாங்க. நம்மளும் சொல்கிறோம், ஓடிபி சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், என்னுடைய டீட்டெயில்ஸ் பூரா சொல்கிறோம். வீடியோ கால் வாங்குறாங்க, உட்கார்றோம் சொல்கிறானா இல்லையா, வீடியோ காலில் வாங்கன்றான், உங்களுடைய ஐடென்டிட்டியை எடுத்துடுறான், எல்லாமே பண்ணுறாங்க. வந்து ஃபோன் பேசி ஏடிஎம் உள்ளே போகும்போது ஃபோன் பேசி ஏடிஎம் கார்டை வச்சுட்டு வந்துட வேண்டியதாக, பணம் எடுத்துகிட்டு வரல. எல்லாம் ஃபோன் தான் முக்கியம் நமக்கு. ஃபோனை பேசிவிட்டு நான் போகும்போது 2வது நான் போகிறேன், ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது, அப்புறம் அவரை கூப்பிட்டு எங்கேயோ போய் தான் இருக்குது, வாங்கன்னு கூப்பிட்டு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஆமாம்
எல்லாமே நாம் வழி பண்ணி கொடுக்குறதே நாம தான் எல்லாமே. அப்போது இதுக்கு யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ அதிகம் அப்படின்னா, இதனுடைய க்ரைம், அந்த க்ரைம் போலீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கேஸு, அதுக்கப்புறம் பாலு சார் சைபர் சொசைட்டின்னு ஒன்று அவேர்னஸ்ஸு, இது எல்லா செட்டப்பும் இங்கே தான் நடந்துக்கிட்டு. நான் தான் சொன்னேனே, எந்த நாட்டிலையும் நான் கேள்விப்படல. ஈவன் பெரிய மாநிலமாக கருதப்படுகிற ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு சொல்லுவோம் பாம்பேயை, ஃபினான்ஷியல் கேபிட்டல். அது அந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல்லே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கலை. அப்போ இங்கே நம்ம அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து எந்த இதுவும் வந்து, அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படிவாங்கள்ல. எதுவுமே வாழ்க்கையில் ஃப்ரீ கிடையாது. தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச், உழைத்தாதான் காசு அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இங்கே வந்துட்டு அப்படின்னா இந்த சைபர் கிரைம் நம்ம குறையும். அது தவிர நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சேஃப்டி மெஷர்ஸ், ஏடிஎம் கார்டோட சேஃப்டி, என்னுடைய மொபைல் நம்பர், அதுதான் பெரிய ஒரு ரீசனே. என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நம்ம ஒன்றே ஒன்று மறந்துடுறோம். என்னுடைய மொபைல் நம்பர் இஸ் லிங்க் டு மை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஆனால் மொபைல் நம்பரை சிக்கன் கடையிலேருந்து ஆரம்பிக்கிறோம், அங்கே இருந்து கொடுக்குறோம், சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்துலையும், பாட்டா ஷாப்லேருந்து மொபைல் நம்பர் எடுத்துங்க. ஆமாம், எடுத்துக்கங்க. ஏன்னா ரிவார்டு கிடைக்கும், உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அந்த 5-10 பாயிண்ட்டுக்கு வந்து பெரிய ரிஸ்க்கை நம்ம உள்ளே கொண்டு வரோம். சண்டை போடலாமே. நான் ஒரு இப்போ ஊரில் பழைய காலத்தில் கடைக்கு போனீங்கன்னா காசை கொடுத்தீங்கன்னா பொருள். ஏன் என்னுடைய ஃபோன் நம்பர், இந்த அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியிலலாம், வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். இங்கே ஃபோன் நம்பர் கொடுங்க. எதுக்கு? நான் உன்னுடைய ப்ராடக்ட் வாங்குகிறேன், நான் அதுக்கு பே பண்ணுறேன். இதுக்கு இடையில வந்து என்னுடைய ஃபோன் நம்பர். சென்னை ட்ரேட் சென்டர் போனீங்கன்னா அப்படியே ப்ரோக்ராமாக நடக்கும் டெய்லி. அதில் ஒரு பெரிய இது வச்சுட்டு உங்கள் கார்டை அங்கே போடுங்க அப்படிமா. இப்போ எல்லாம் போட்டு போவாங்க கார்டை, அவங்க விசிட்டிங் கார்டை எல்லாம் போட்டு போவாங்க. ஸோ இந்த டேட்டா தெஃப்ட் அது நடக்கிறதுக்கு காரணமே வந்து நாம தான். அந்த டேட்டா தெஃப்ட், ஆமாம் ஆமாம், இந்த டேட்டா தெஃப்ட்டுக்கு வழி வைக்கிறதே வந்து நாம தான். அப்போ இந்த அவேர்னஸ்னால் வந்து அவேர்னஸ் யாருக்கு வரணும்னா, பேங்க் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஓடிபி நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்க மாட்டோம். அப்படி தேவைன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவோம். பேங்கில் வந்து உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு தான் ஒரு லெட்டர் அனுப்புவோம். அது தவிர நாங்கள் வேணும் கேட்க மாட்டோம். அப்போ தான் பேங்க் சொல்லிட்டாங்களே வந்து நாங்கள் கேட்க மாட்டோன்னு. அப்புறம் ஏன் கேட்குறவன்ட்ட போய் கொடுக்குறோம்? ஆர்பிஐயும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் எந்த இது பர்சனல் இன்ஃபர்மேஷன் யார்கிட்டையும் நம்ம கேட்க மாட்டோம். எவ்வளோ தடவை சொல்லியாச்சு. அவங்களுடைய வெப்சைட்லேயே ஒரு ஸ்க்ரோலிங் மெசேஜாக போட்டிருக்காங்க. எல்லா பேங்க் வெப்சைட்லேயுமே அது இருக்குது, நாங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்க மாட்டோம். அப்போ இவ்வளவு நமக்கு அவேர்னஸ் இருக்குது. பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேங்க் கேட்காது, ஆர்பிஐயும் கேட்காது. அப்போ வேறு யாரோ கேட்டால் கொடுப்போமா? கொடுக்குறோம். பேங்க்கும் கேட்கல, ஆர்பிஐயும் கேட்கல, ஆனால் வேறு யாரோ கேட்குறாங்க, நம்ம ரெடியாக கொடுக்க தயாராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஸ்டார்டிங், சைபர் கிரைமோட ஸ்டார்டிங்கே வந்து. ஸோ ஒன்ஸ் அந்த க்ரைம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த க்ரைம் மேனேஜ் பண்ணதுக்கான ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவை இங்கே. ஸோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பேனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தராக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களுடைய ஸ்பீச் முடிஞ்ச உடனே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இவர் மிஸ்டர் வரதராஜன் அவரை கூப்பிட்றேன். ஆமாம், அவரை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லிவிட்டு அப்புறமா அவரை நம்ம உட்காருங்க. வரதராஜன் வந்து ஒரு சீனியர் ரீஜனல் மேனேஜராக இருந்து ரிட்டையராக இருக்கார். ஒரு மேப்பிள் ஆர்கிடெக்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறதுல அவருடைய மெயின் திங், அவர் வந்து ஒரு அவர் வந்து ஒரு விக்டிமாக இந்த சைபர் கிரைமில் அஃபெக்ட் ஆகிருக்கார் வந்து. ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணுவார். அதனால தான் அவரை முதல்ல கூப்பிட்றேன். வந்து எப்படி வந்து அது நடந்ததுங்கிறத அவர் சொல்லுவார். அவருடைய ஒரு ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு MBA போஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் வந்து 42 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் சர்டன் தட் அக்ரோகெமிக்கல் ப்ராடக்ட். ஆமாம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, நிறைய ஃபார்மர்ஸ் டீலர்ஸோட நிறைய அவருடைய டீலிங்ஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு டிஸ்ட்ரிபியூஷனில். அப்புறம் அவர் கரண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இஸ் அசிஸ்டன்ட் ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூட்டர் இன் ப்ரொமோட்டிங் பயோ ப்ராடக்ட் ஃபார் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எராடிகேஷன் and also the very passionate social service. So Mr. Vadarajan, you can.
அவர் தான் கொடுத்தாரு. ஆமாம், 5 to 10 minutes. எல்லாத்துக்கும் தெரியுதா? உங்களுக்கு அவர் உட்காந்து தெரியுதா? அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ல வந்தானே சார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சைபர் கிரைமில் எனக்கு பணம் இழந்ததில் இந்த பணம் இழந்ததில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை ரெக்கவர் பண்ணது அதோட கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பணம் இழந்தது எப்படி அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிகிட்டே வந்துடுறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் டச் வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ ரிட்டையர்ட் பர்சன். இந்த டைம் பாஸிங்காக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அதில் கொஞ்சம் ஏர்னிங் எனக்கு வர ஆரம்பிச்சது. அதில் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நான் வந்து என்ன பண்ணேன், இதில் பண்ண ஆரம்பித்தேன். இது எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட்டில் என்னாச்சு, டெய்லி பார்த்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அன்றைக்கி நான் அந்த 24th அன்றைக்கி ஜூலை 24th மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணேன், இந்த ஷேர் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி என்னாச்சு, நிறைய ஃபால் டவுன், எனக்கு நிறைய நஷ்டம் வந்து ஒரு 45,000 rupees லாஸ் வந்துடுது. இது வந்து என்னோட மனோநிலை வந்து அப்போ லாஸ் வந்தாலே ஒரு மாதிரி நம்ம அப்செட்டாக தானே இருப்போம். அந்த அப்செட் மூடில் இருக்கும்போது இந்த ஒரு நான் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அங்கேருந்து ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜ் வந்தது. அந்த எஸ்எம்எஸ் மெசேஜ் அட்ராக்டிவாக இருந்தது. ஆஸ் வெல் அஸ் ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரிஜினல் மெசேஜ் மாதிரியே இருந்தது. அது எப்படி கண்டுபிடிக்கணும் பேங்க்கில் போய் நான் கிளாரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் பார்த்தோன்னே என்ன பண்ணேன், ஒரு அந்த மூமெண்ட்டில் இருந்த மனோநிலையில் என்ன பண்ணிட்டேன், அந்த கிளிக் பண்ணிட்டேன். அதில் ஒரு லிங்க் இருந்தது. லிங்க்கை கிளிக் பண்ணினாக்க நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 7,500 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் இருந்தது. சரி, நான் கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணோன்னே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்க ஆரம்பிச்சு. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கூட எனக்கு ஸ்ட்ரக் ஆகலை. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆன்லைன் பேங்க்கில் கொடுக்குற மாதிரி அதையும் கொடுத்துட்டேன். அதை கொடுத்த பிறகு மறுபடியும் என்னாச்சு, அது வந்து ஓடிபி வந்தது. குயிக் ஓடிபி ஃபார் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. சரி, அமௌண்ட் நமக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு அதையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த நடக்கும்போது நான் ஒரு முறை ஒரு கான்ஷியஸில் இல்லாத மாதிரி ஃபீலிங் எனக்கு இருந்தது. அந்த எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு என்னாச்சுன்னா 20,753 ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு மெசேஜ் வந்தது. அப்போ மெசேஜ் வந்தோடனே அப்போ கூட எனக்கு வந்து ஷாக் ஆகலைன்னா, நமக்கு வர வேண்டியது 7,500 ரூபா, இது வந்து 23,500 வந்துட்டோ அப்படின்னு நினச்சி நான் வந்து ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் ரியலைஸ் பண்ணும்போது தான் என்னோட அக்கௌண்ட்லேருந்து போயிருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணேன். இந்த மூமெண்ட்டில் என்னாச்சு, நான் எந்த பேங்க்கில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அந்த டெல்லி பிரான்ச்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் யாருக்காவது பேமெண்ட் செக் கொடுத்துருக்கீங்களா, இல்லை பேமெண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு யாருக்கும் நான் கொடுக்க வேண்டியதில்லை சார், இப்போ ஒரு மெசேஜ் வந்து அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார், யாரோ அன்னோன் பர்சன் உங்கள் அமௌண்ட்லேருந்து 23,657 ரூபா எடுக்கிறாரு, மறுபடியும் எடுக்க ட்ரை பண்ணுறாரு, அதனால் உங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட்டை நாங்கள் முடக்கிட்டோம். அதை நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், 1930 அதுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் பேங்க் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நான் 1930 உடனே நான் ட்ரை பண்ணேன். அது எனக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கல. நான் உடனே என்ன பண்ணேன், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த பேங்க் நேராக போய் என்னோட பாஸ்புக்கை ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டோன்னா அதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, என்னோட அமௌண்ட்டு வெளியில் போயிருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேயே பிரான்ச் மேனேஜர்கிட்டே நான் இன்னொரு டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு இது மாதிரி போயிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். அது போகிறதுக்கு முன்னாடி பாலு சாரை காண்டாக்ட் பண்ணேன். பாலு சார் தான் எனக்கு நிறைய கைட் பண்ணார், என்ன செய்யணும், இந்த சைபர் கிரைமில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய கைட் பண்ணார். அவர் கைட் பண்ணதால எனக்கு அமௌண்ட்டு திரும்ப கிடச்சதில்ல, வழிகள் தெரியாமல் அப்படியே விட்டுருப்பேன். நான் அப்போ என்ன அந்த மூமெண்ட்டில் என்ன நினச்சோன்னா, எங்கள் வீட்டில் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வளைய வேண்டாம், இந்த அமௌண்ட் போனால் போது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு அப்படின்னு என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனசு கேட்கல, பணம் போயிட்டே அப்படிங்கிறதுனால சாரோட ஹெல்ப்போடு நான் அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கேட்ட பிறகு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எஃப்ஐஆர் உடனே கொடுக்க முடியாது, நீங்கள் சைபர் 1930 ஹெல்ப்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் கொண்டு வாங்க, அதோடு சேர்த்து உங்கள் பெட்டிஷன், அக்னாலஜ்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் 3 சப்மிட் பண்ண பிறகு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கிடையில் நான் கொஞ்ச நாள் வெளியில் போயிட்டேன். அப்புறம் 2ஆம் தேதி மறுபடியும் வந்தேன். இந்த நிகழ்வு நடந்தது 24th அன்றைக்கி, ஜூலை 24th நடந்தது. 2nd அன்றைக்கி நான் திரும்பி சென்னைக்கு வந்த பிறகு மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்.
செகண்ட் வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த 1930 ரிப்பீட்டடாக நான் காண்டாக்ட் பண்ணேன். இது வந்து அந்த 193 எப்பயுமே பிஸியஸ்ட் நம்பர், உடனே கிடைக்காது. ஒரு 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் ட்ரை பண்ணால் கிடைக்குது. அதனால் பொறுமையாக நான் ட்ரை பண்ணி அதில் வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கு கம்ப்ளைண்ட் நான் ஃபோன் பண்ணி கனெக்ஷன் கிடைச்ச பிறகு அவங்க கேட்டாங்க என்னோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டாங்க. நான் அது மாதிரி என்னோட மணி மிஸ் ஆனது, அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அவங்க கேட்ட டீட்டெயில் வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு போச்சு, எந்த பேங்க்கு, உங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், என்னோட இருப்பிடம், என்னோட நேம், ஃபாதர் நேம், இந்த டீட்டெயில் அவங்க கேட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணின பிறகு அவங்க வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு மறுபடியும் நேஷ்னல் சைபர் கிரைம் சொசைட்டி, நேஷ்னல் சைபர் கிரைம் அந்த வெப்சைட் போயிட்டு கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அதாவது அது என்ன வெப்சைட்டுனாக்கா cybercrime.gov.in அந்த வெப்சைட்டில் போய் என்னோட கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. வித்தின் 24 hours பண்ண சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே எப்படி பண்ணேன், அதுவும் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. உடனே கிடைக்கல, 2-3 டைம்ஸ் பண்ணுவது தான் கிடச்சிது. ஏன்னா பிஸியஸ்ட் லைன் அப்படின்னு சொன்னாங்க. ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறதுனால அது பிஸியாகவே இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அதையும் நான் பண்ணினேன். அந்த cybercrime.gov.in ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பேஜ் 4 pages அதில் வந்து டிஸ்பிளே வந்தது. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருந்தது. அதை கிளிக் பண்ணோன்னே டீட்டெயில்ஸ் கேட்டது, என்னெல்லாம் டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத அதை கேட்டது. அதை என்னோடய நேம், எங்கள் ஃபாதர் நேம், நான் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டு வந்து எனக்கு போச்சு, எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த பேங்க்கு, நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே அதை வந்து ஃபீட் பண்ணினேன். ஃபீட் பண்ணிவிட்டு குற்றவாளியை பற்றி தெரிஞ்சதுன்னா அதில் வந்து ஃபோட்டோவோட அதில் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை பிளாங்காக விட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணேன், என்னோடய ஐடி கேட்டிருந்தாங்க, என்னோடய ஆதார் கார்டை அதில் அப்லோட் பண்ணி அப்புறம் அதை சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ண பிறகு பிடிஎஃப் வந்தது. பிடிஎஃப்பில் கிளிக் பண்ணக்க அந்த நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி டிஸ்பிளே வந்தது. அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிற வசதி இல்லை, பட் ஆனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோடய பொம்மையில் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். இதை நான் அனுப்பிச்சிட்டு வித்தின் 1 hour அவங்ககிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தது. இந்த என்னோட கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணினதுக்கு எங்கிட்ட வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்தது. அப்புறம் இந்த 2 அக்னாலஜ்மெண்ட், அப்புறம் என்னோட பெட்டிஷன், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட், இந்த மூணையும் அட்டாச் பண்ணி நான் வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஹேண்ட் ஓவர் பண்ண அவங்க என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் டே வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர்னால் பெட்டிஷன் ரிசிப்ட், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் ரிசிப்ட் கொடுத்தாங்க. அந்த ரிசிப்ட்டை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரிசிப்ட்டை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க. அப்பயும் ஒரு தடவை நான் இவங்கள்ட்டையும் என்னோட அட்வொகேட் மிஸ்டர் வாஞ்சினான் ஒரு அட்வொகேட் இருக்கார், அவர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த பெட்டிஷன் பால் சார்ட்டிங் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த பெட்டிஷனை நான் கமிஷனர்ஸ் ஆஃபீஸில் கொடுத்தேன். இந்த கமிஷனர் ஆஃபீஸ் போனப்போ அவங்க என்னென்னா, அங்கே ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவர்கிட்ட போய் என்னோடய கிரீவன்சஸ்லாம் சொல்லி இந்த பெட்டிஷன் பற்றி சொன்னேன். அவர் ரொம்ப பொலைட்டாக எங்கிட்ட பேசினார். பொலைட்டாக பேசி என்ன டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு இதை வந்து சைபர் கிரைம் டிவிஷன் தான் சைபர் கிரைம் செக்ஷன் தான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு இந்த செக்ஷனுக்கு என்னையே அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். அந்த ஸ்டாஃப்ஸை எல்லா டீட்டெயிலும் சொன்னார். எல்லா டீட்டெயிலும் சொல்லி ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அந்த சைபர் கிரைமில் எல்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பொலைட்டாக இருந்தாங்க. நானும் என்னோட ஏதாவது டவுட்ஸ் நான் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அமௌண்ட் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறது வாய்ப்புகள் எப்படின்னு கேட்டோன்னே ஒரு 2-3 days உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸ் நியூஸாக இருந்தது. அதே மாதிரி 3 days கிடச்சது இன்னொரு விஷயம். அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்த பிறகு ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தேன். 5th அன்னைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன், August 5th அன்னைக்கு இந்த சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை அவங்களுக்கு ஒரு காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்துருந்தேன். அவங்க ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணல, பட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதோடு பெண்டிங் இருந்தது. மறுபடியும் 9th அன்னைக்கு நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருந்தேன். 9, 10, 11, 12 எனக்கு ஒரு கால் வந்தது. தாம்பரம் சைபர் கிரைமில் எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணி உங்கள் அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிட்டோம், நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. சர்ப்ரைஸ் நியூஸ் இது. இதுதான் ஹைலைட்டாக இதோட ஹைலைட். இந்த நடந்த இன்சிடென்ட் ஹைலைட் என்னென்னா, 12th அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் தான் ஹைலைட். அதில் பேசின எஸ்ஐ என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்புறம் பாஸ்புக் ரெண்டையும் வந்து உங்கள்கிட்ட வெரிஃபிகேஷன் கொண்டு வந்துட்டு உங்கள் கேஷ் கலெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னார். நெக்ஸ்ட் டே போனோன்னே அவர் சொன்ன மாதிரியே அவர்கிட்ட இப்போ ஐடி ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு கேஷை செட்டில் பண்ணார். கேஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கேஷ் வாங்கிட்டு இந்த கம்ப்ளைண்ட் க்ளோசிங் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டான் அதை சொன்னாங்க. இம்பார்ட்டன்ட் பார்ட் அது யூ ஹேவ் டு டூ இட்னு சொன்னாங்க. அவரே வந்து கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணி
க்ளோசிங் லெட்டர் ஒன்று எனக்கு கொடுத்தாரு, மெயிலுக்கு அனுப்பியிருந்தார். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எந்த பொசிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ அவங்கள்ட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி என்னோட கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருந்தேன். அதை வாங்கிட்டு வித்தின் 3 days எஸ்எம்எஸ் அனுப்பினாங்க. எஸ்எம்எஸில் என்னோட கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுத்து இந்த கேஸை ட்ராப் பண்ணிட்டு தான் ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பினாங்க. அதோடு அது முடிஞ்சுது. இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாலு சார் நிறைய ஹெல்ப் பண்ணார். அவரால் தான் இந்த அமௌண்ட் எனக்கு திரும்ப வந்தது. ஆமாம் ஆமாம் இழந்த பொருள் வந்தா எவ்வளவு இன்பம் இருக்கும். 24,000 நீ எவ்வளவு சம்பாதிக்கலாம். விட்டது கிடைக்குது பாருங்க, அதுல உள்ள ஆனந்தம் இருக்கு. அது ஆகஸ்ட் 12 சார் மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கல. அப்படியா? அதிகாரி இருந்தா வரதான் செய்யும். இல்லை சார், இன்னொரு சஜஷன் சொல்லிடுறேன் சார். இது வந்து ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. எல்லாருக்கும் நான் வந்து என்னோட ரிக்வெஸ்ட் என்ன, ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதை கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கும் லேப்ஸ் இருந்து காசு விஷயத்தில் நான் அது மாதிரி இது வரைக்கும் இழந்ததே இல்லை. எங்கேயுமே இழந்ததாக நான் வந்து அப்படிலாம் பண்ணலை. இது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆஃப்டர் அட் தி ஏஜ் ஆஃப் 68 எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழிவகைகள் இருக்குது. அதனால் வந்து அதை நீங்கள் சப்போஸ் போயிடுத்து அப்படின்னாக்கா அடுத்து மனசை தளர விடாமல் அடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம். சார் சொன்னாங்க ஒபீடியன்ஸ், அது என்ன ஒரு அது ஒன்று இருக்குது. அதை பற்றி எனக்கு தெரியல. இன்சூரன்ஸ் நினைக்கிறாரு இல்லைங்களா? இன்சூரன்ஸ் ஒம்புடன்ஸ் அது இன்சூரன்ஸுங்களா? இல்லை, பேங்கிங்கில் செப்பரேட். அதில் முறையிடலாம் நாங்கள் இல்லைங்களா? ஓகே, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் ஓகே அவனுக்கு வந்து இடம் கொடுத்து போவோம். பண்ணீங்கல்ல, ஆனா 23,000 வந்தது. நீங்க உங்களை வச்சுதான் இந்த ப்ரோக்ராம் சரி ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணி இன்விடேஷன்ல என்ன போடுங்க பாருங்க. along with victims தான் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. ஆனா அவர் சார் விக்டிம் இல்ல, ஆனா பணம் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, கிரேட் பர்சன். போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்? உங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் நான் குடியிருக்கிறது பெருங்கல்தூர் பக்கத்தில் ஆலப்பாக்கம்ங்கிற ஏரியா. ஆலப்பாக்கம் டிவிஎஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அது வந்து பீர்க்கன்கரணை போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவில் வருது. அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆரம்பத்தில் புதுசாக அப்புறம் அல்ல, அங்கே சைபர் கிரைம் இல்லை. அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்லான் கொண்டு வர சொன்னாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் பிஸியாக இருக்கோம்னு சொல்லி பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் முடிஞ்சுன்னா போங்கன்னு சொன்னாங்க. அந்த மணிவாக்கம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. மணிவாக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க போல, தெரியல, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. போயிருந்தேன், பட் அவங்களும் பிஸியாக இருந்தாங்க. அதனால் திரும்பி வந்து வீட்டில் நானே பண்ணேன். நானே எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு சைபர் அந்த ஃபோன் கால் தானே, ஃபோன் கால் கிடைக்க மாட்டேங்குது. சைபர் கிரைம் யூனிட் வந்து தாம்பரம். எனக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணது அங்கே தான் பண்ணேன். கேஷ் செட்டில் பண்ணாங்க. நான் கேஷ் செட்டில்மெண்ட்க்கு இது மாதிரி ப்ரொசீஜருக்கான அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சம்டைம்ஸ் நாங்கள் கேஷ் செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ரிசிப்ட் வாங்கிட்டு செட்டில் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக செக்கு தான் இஷ்யூ பண்ணணும் ஆஸ் பர் த ரூல். பட் சம்டைம்ஸ் தே ஆர் டூயிங் இஷ்யூயிங் கேஷ். அது பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிகள். இதில் என்ன அப்படின்னா, அவர் இழந்தது உண்மை, அதனுடைய அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்று சொன்னார், வந்து இழந்துட்டேன், ஆனால் நம்ம சைபர் கிரைம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க இல்லையா, நம்ம அதை தேட வேண்டாம், நம்ம இழக்கக்கூடாது முதல்ல. அதுக்கு தான் அந்த அவேர்னஸ். அவரை கூப்பிட்டது காரணமே வந்து அவர் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வந்து இழந்துட்டார். அந்த சுச்சுவேஷன் நமக்கு வந்ததுன்னா நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதான் இழந்தால் சைபர் கிரைம் இருக்காங்கிறது அது வேறு விஷயம் இல்லையா, அது வேறு விஷயம், அதை நம்ம எடுக்க இருக்காங்க. பட் அவர் சொன்னதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது, அந்த அனுபவத்தில் வந்து நாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அவருடைய அனுபவம் அதான் வந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி அனுபவத்தில் அந்த மாதிரி ஒரு கால் வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதான். ஸோ அடுத்ததாக ஒரு நம்ம பேங்க்லேருந்து மிஸ்டர் முரளி வைத்தியநாதன் கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்ட்.